Hi friends, good morning. நம்ம டே ஃபுல்லுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணாலே போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஒர்க்கிங் டேயில் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், வேலை பார்க்குறதே தெரியாமல் பார்க்கணும், ரிலாக்ஸாக பார்க்கணும், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அப்படின்னா நான் சில விஷயம்லாம் வந்து பண்ணுவேன், அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி காலையில் நம்ம அந்த குளிக்கிறது வந்து நம்மளோட ரொட்டீனில் நம்ம சேர்த்துட்டோம்னாலே கண்டிப்பாக வந்து அந்த டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறப்ப கேட்டிருந்தீங்க, அது வந்து மாமா எர்த்தோட கோகோ பட்டர் அந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கின்லேருந்து கொஞ்சம் ஸ்வெட்டு வந்து வெளில வரும். அது இன்னும் கொஞ்சம் நம்மளோட அந்த ஸ்கின் வந்து பிரைட்டாகும், ப்ளஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ஃபீல் வந்து வரும். இன்னொன்று என்னோடய ஹேர்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்மூதனிங் பண்ணதுனால ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ஸ்வெட்டு வந்து பாருங்கள் வெளில வந்துட்டே இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபேன் கிட்டே நம்ம உட்காந்துட்டோன்னா அப்படியே சில்லுன்னு ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வந்து சுகர் பிராண்ட்லேருந்து ஒரு லிப் பாம், நல்ல லிப்ஸை வந்து நல்ல ப்ளம்பியாக நல்ல ஒரு சாஃப்டாக நேச்சுரல் பிங்க்கில் வந்து காமிக்கும் உங்களுக்கு. அடுத்து இது வந்து பாடி ஸ்ப்ரே. ஆக்சுவலி நான் பாடி ஸ்ப்ரே டேரெக்டாக அப்ளை பண்ணுறதில்ல, வெளியில் போனாலும் போகலைனாலும் நான் வீட்டில் இருக்கிறப்ப எப்போதுமே எங்கேஜ் இந்த மாதிரி சில பாடி ஸ்ப்ரேஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். அது வந்து யூஸ் பண்ணிப்பேன். நல்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். நம்மளை சுற்றி ஃப்ரெஷ்ஷாகவும் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டோனாலுமே எப்போதுமே டே ஃபுல்லுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுட்டு அப்படியே தலையை இழுத்து கொண்ட மாதிரி போட்டுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலுமே வந்து இருக்காது. இது வந்து யூபெல்லா பிராண்ட்லேருந்து வாங்கின ஒரு இயரிங்ஸ் தான். இது வாங்கி 1 year ஆகுது. நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தப்போ லிங்க் கேட்டிருந்தீங்க, பட் அந்த வீடியோவில் நான் கொடுக்க மறந்துட்டேன். இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த மண்டே டு ஃப்ரைடே டென்ஷன் இல்லாமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு அன்னைக்கு காலையில் உட்காந்து யோசிக்காமல் இருக்கிறதுக்கு 1 or 2 ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து பண்ணி வச்சுப்பேன். அது என்ன ஆகும்னா, என்றைக்குமே நம்ம காலையில் இந்த டயத்தில் வந்து எந்திரிச்சிடுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் என்றைக்காவது கொஞ்சம் நம்ம அலாரம் மிஸ் ஆகிடுச்சு, இல்லை நம்ம வந்து எந்திரிக்கலை, ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டயத்துலையும் நம்ம டென்ஷனே இல்லாமல் கிச்சனுக்கு வந்து போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளோட மீல் வந்து பிளான் பண்ணிடலாம். அதுக்கு நான் எப்போதுமே ஒரு இது வந்து ஒரு தக்காளி தொக்கு. இது நீங்கள் ஒரு 3 months வரைக்கும் ப்ராப்பராக ரெடி பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1 கிலோ பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை விட நல்லா இறுக்கி பிடிச்சா அப்படி இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு புளியை எடுத்து இதை வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் நல்லா வந்து வேக வச்சு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தாளிப்புக்கு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சதை வந்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து இது வந்து நல்ல அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வரப்ப கடுகையும் வெந்தயத்தையும் வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துட்டு இதில் பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டோம்னா இந்த தக்காளி தொக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி தொக்கு மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுப்பேனா, அப்படியெல்லாம் கிடையாது. இது மாதிரி நிறைய ரெடி டு யூஸ் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. அதை எப்போதுமே ஒரு மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது நம்ம டக்குன்னு யோசிக்காமல் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து தோசைக்கு, ஈவன் சொல்லப்போனால் தயிர் சாதத்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து வந்து இந்த மாவரைச்சி வச்சுக்கிறது. நான் லாஸ்ட் வந்து என்னோடய மாவரைக்கிற வீடியோ போட்டிருந்தப்ப சொல்லியிருந்தேன், எனக்கு ரேஷியோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் மிக்சியில் அரைச்சேன், ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த வீடியோ நான் ரீசெண்டாக போட்டிருக்கேன், வேணுனாக்கா உங்களுக்கு இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. மிக்சியில் நீங்கள் அரைக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு 500 அரிசிக்கு வந்து நீங்கள் ஒரு 175 கிராம் வந்து உளுந்து போடுற மாதிரி இருக்கும். இல்லை நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன்னா 1 கிலோவுக்கு 1/4 கிலோ உளுந்து நான் எப்போதுமே போடுவேன். அந்த மாதிரி மாவு வந்து கண்டிப்பாக அரைச்சி வச்சுப்பேன். இன்னொன்று, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அந்த வாரம் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரே வாரத்தில் நான் ஸ்டோர் பண்ணாமல் ஒரு 3 நாளைக்கு மட்டும் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் மட்டும்தான் பல்காக வாங்கிக்கிறது. ஒரு 3 காய்க்கு மேலே நான் அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதில்ல. அது 3ம் தீர்ந்ததுக்கப்புறமா அடுத்தது அந்த மாதிரி நான் டாப்அப் பண்ணிப்பேன். இன்னொன்று மசாலா பவுடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரைச்சி வச்சுருப்பேன். எல்லாமே வெளியில் வச்சா வந்து கொஞ்சம் கலர் மாறிடும்,
இப்போ மிளகாத்தூள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த செங்கமண் மாதிரி ஆகிடும். அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த வாரத்துக்கு தேவையான ஒரு 4-5 நாளைக்கான ஃப்ரூட்ஸ், அது மட்டும் வேறு ஆப்ஷன் இல்லை, ரெகுலராக நம்ம வெளில போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 4-5 நாளைக்கு வந்து நான் என் பாப்பாவோட ஸ்நாக்குக்கு, என்னோட டயட்டுக்கு, ஹஸ்பண்டோட ஜூஸ்க்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து வச்சுப்பேன். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாலுமே அந்த நம்ம ப்ரிப்ரேஷன் டயத்தில் வந்து உங்களுக்கு பெருசாக டென்ஷன் வந்து இருக்காது. இதெல்லாம் கழுவி கூட சில டைம்ஸ் லைட்டாக உலர்த்திட்டு இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு வச்சுடுவேன். அதே மாதிரி இஞ்சி வந்து எனக்கு 1 மாதம் வந்து வரும். நான் ஸ்டோர் பண்ணுற மெத்தட் வந்து இதுதான். இது வந்து நம்ம ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட டேப் வாட்டர் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி வராது. இஞ்சியை போட்டுட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றினா போதும். ஸோ இந்த மாதிரி இஞ்சியை நான் உரிச்சும் போட்டு வச்சுப்பேன், இல்லைனா இந்த மாதிரியும் போட்டுப்பேன், கெட்டு போகாமல் இருக்கும். எக்கு வந்து வாங்கி டாப்அப் பண்ணி வச்சுப்பேன். பால் ஏடு அப்பப்போ எடுக்கிறத வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அதை வெண்ணெயாக பட்டர் அதுலேருந்து எடுத்துட்டு அதுலேருந்து நெய் காய்ச்சி வச்சுப்பேன். சரி, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் டெய்லியுமே இதை இப்படி ஓப்பன் பண்ணி இந்த வெஜிடபிள் பாக்ஸை பார்க்குறப்ப என்னெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட, என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது டைம் எடுக்கவே டக்குன்னு வந்தோமா, நம்ம வந்து தேவையானதை சமைச்சோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டே ஃபுல்லுமே நம்ம கொஞ்சம் இந்த க்ளீனிங் ஒர்க்கில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து பாப்பாவுக்கு எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஒரு 3-4 டேஸ் முன்னாடியே ஒர்க் ஷீட்ஸ்லாம் வந்து வந்துடும். அதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரீ டயத்தில் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுப்பேன். இதை வந்து வீக்கெண்டு தான் பண்ணுவேங்கிறது இல்லாமல் ஃப்ரீ டயத்தில் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நம்ம எப்போதுமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னாக்கா அது சாப்பிடுவோம் டக்குன்னு எடுத்து. அதனால் வந்து எந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாமல் வெளியில் வைக்க முடியுதோ, இந்த மாதிரி கோவா ப்ளஸ் வந்து இந்த பனானா, அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் வெளியில் வச்சுக்கிட்டேன்னா இதெல்லாம் கெட்டு போகிற ஐட்டம் சீக்கிரமாக. ஸோ அதனால் வந்து அதையுமே நான் பிளான் பண்ணிப்பேன். இன்னொன்று, இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ரீஃபில் பண்ணணும், ஏன்னா நம்ம பல்காக வாங்குறது எல்லாமே ஸ்டோர் ரூம் மாதிரி மேலே கொண்டு போய் வச்சிடுறது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கிச்சனில் போட்டு டம்ப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டிஷ்வாஷரோட பவுடரு எல்லாம் அந்த மாதிரி மேலே வச்சுட்டு தேவையானது ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் கீழே வந்து லோட் பண்ணிக்கிறது. ஒரு நான் ஸ்நாக் வந்து எப்படி பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி 1 டே வந்து ஹோம்மேடு, ஒரு 3 டேஸ் வந்து ஃப்ரூட்ஸு, ஸோ ஒரு 2 டேஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் வெளியில் வாங்குற மாதிரி. ஏன்னா நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப டெம்ட் ஆகி அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால எனக்கு பேக்கிங்கில் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால கேக்கில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாப்பாவும் அதில் வந்து இன்வால்வ் பண்ணிப்பேன். அவளுக்கு நம்ம செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துடும். அதனால் அதை வந்து அவளே சாப்பிட்றப்பமா இதை நம்ம செஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்றா. இந்த கேக் வந்து ஆக்சுவலாக நல்லா வந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு மைதா பிஸ்கெட்டும் ப்ளஸ் வந்து ஒரு ராகி பிஸ்கெட்டும் செஞ்சேன். அதில் என்ன நான் ஹீட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேனா இல்லை என்ன பண்ணேன் அப்படிங்கிறதே தெரியல. அதோட மிக்சிங்கு, குவான்டிட்டி, அது வந்திருந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்தது. பட் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. பட் அதில் டெம்பரேச்சர் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுது. நான் என்னோடய ஃப்ரீ டைமை வந்து நான் எப்போ பார்த்தாலும் இது வேலை செய்கிற மாதிரி மேபி உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா, இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த டேயில் நம்ம என்னமோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். இது மாதிரி தான் செய்யணுமா, உங்ககிட்ட அவன் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா இப்படி தான் செய்யணுங்கிற எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. நம்ம வந்து ராகியில் கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் மறுநாள் கூட வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சின்னதாக முறுக்கோ இல்லை ஓலை பக்கோடாவோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக செய்கிற ஸ்நாக்கே நிறைய இருக்குது வீட்டில். இப்போ ஓலை பக்கோடான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு தொகையல் இருக்கும். அந்த தொகையல் வந்து பிரண்டை தொகையெல்லாம் இருக்கும், இல்லைன்னா புளிச்சக்கீரை, அதாவது ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தொகையில் என்னோட டயட்டில் வீட்டில் வந்து கண்டிப்பாக சேர்த்துடுவேன். இதுவுமே வந்து என்னோடய ஃப்ரீ டயத்தில் தான் நான் வந்து பண்ணி வச்சுப்பேன். ஸோ நான் ஏதாவது மொபைல் வெப் சீரிஸ் பார்ப்பேன். அந்த மாதிரி நான் என்னோட கமிட் பண்ணிவிட்டு இதில் பார்க்குறப்பையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற டயத்தையோ அம்மா கிட்ட பேசுகிற டயத்தையோ நான் இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறப்ப நான் எல்லாரோடையும் ஓரளவுக்கு கனெக்டடாக இருக்கிற மாதிரியும் ஆகிடும், அதே சமயத்தில் என்னோடய ஒர்க்கை வந்து பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பிரண்டை தொகையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ரீசெண்டாக நடந்த அந்த ஃப்ராக்சர்னால என்னோட அந்த ரொட்டீனில் மாதத்துக்கு 2 தடவை நம்ம வீட்டிலேயே வந்து அந்த பிரண்டை வச்சுருக்கேன். அது எப்போல்லாம் துளிர்த்து வருதோ அப்போல்லாம் வந்து அது தொகையில் வந்து சேர்த்துடுறது. இந்த பிரண்டை தொகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளியெல்லாம் சேர்த்துக்கிறதுனால 4-5 நாள் வரும். ஸோ இப்படி தான் என்னோடய ஒர்க்கை வந்து நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறப்ப நம்ம வீட்டில் ஏதோ நல்லபடியாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பை.